வெப் சீரிஸ் அப்படின்னும் போது ஒரு முழுமையாக நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லும்போது நல்லா இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆல்வேஸ் மலையாளம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி என்னன்னா, இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக போய் பார்க்க அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிபட ஆரம்பிச்சு. ஓஹோ, பேங்க்ல இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்குதா. இப்போ அந்த பேங்க்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ல வந்து என்னன்னா இன்னமுமே வந்து இந்த கிராம வங்கின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கிளை வங்கிகள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்லாம் இருக்காது. ஒரு சாதாரண மேனுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஊர்களில். அங்கே நீங்கள் போகும்போது அப்படின்னா ரொம்ப டிஜிட்டலாக இருக்காது. கேஷுவலாக அந்த கேஷ் எடுக்கிறது, வித்ட்ரா பண்ணுறது, அடகு வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது அங்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய திகைப்பான ஒரு விஷயம். இந்த படம் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாகப்பட்டுச்சு. அந்த புதுமைய விஷயங்களையும் தாண்டி இந்த ஆக்டரோடைய நடிப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ் நடிகர் சாய்குமார் மாதிரி ஒரு முறப்பாவே இருக்காரு. ஆளு போறாரு, கண்டுபிடிக்கிறாரு, ஆனால் கதையை தாண்டி அவர் வெறும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா மலையாளத்தில் தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்லை, ஜி5ல தான் இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு கம்மட்டம் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி வெப் சீரிஸ்ங்கும் போது 40 நிமிஷம் இருக்குமா 50 நிமிஷம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு டைம் ஸ்லாட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கிற அந்த கண்டென்ட்டை தான் வந்து வெப் சீரிஸாக மாற்றிருக்காங்க. ஸோ தட் என்னன்னா ஒரு எபிசோடு வந்து 25 நிமிஷம் போகும், இன்னொரு எபிசோடு 18 நிமிஷம் போகும், இன்னொரு எபிசோடு 15 நிமிஷம் போகும், ஒரு எபிசோடு வெறும் 10 நிமிஷம்லாம் போகும். ஸோ தட் என்னன்னா ஒரு 1.5-2 மணி நேரத்திலே நீங்கள் ஒட்டுமொத்த எபிசோடுமே பார்த்து முடிச்சிடலாம். சில இடங்கள்ல ஸ்கிப் பண்ணி ஓட்ட வேண்டிய விஷயங்களையும் ஓட்டி பார்க்கலாம். ஆனால் இது சொல்ற சில டீட்டெயில் பார்க்கறதுக்காக நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வரும், அடுத்தடுத்து நிறைய கொலைகள்லாம் நடக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி பூதகாரமாக ஆகுது அப்படிங்கிற அந்த ரிவியலேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கம்மட்டம் ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். பாருங்க, உண்மையிலே ஒரு திருப்திகரமான ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.